தசையை வளர்க்கும் போது இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டே 46 ரோட் டு நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோ. காலையில எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணிட்டு வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு 1 மணி நேரம் காடை பண்ணி முடிச்சுட்டு இதான் அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணி போ பாருங்க. தசை வளர்க்கும் போது முதல் டிப் சுத்தமான பல்கிங். ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது குப்பை உணவுகள் சாப்பிட்டு பல்க் பண்றதுனால அதிக கொழுப்படைய வாய்ப்பு இருக்கு மற்றும் எந்த சத்தும் கிடைக்க போறதுல நம்ம தசை ரெக்கவரிக்கும் வளர்றதுக்கும் மட்டும் இல்ல உடம்பிற்கும் சரியா இங்க இருக்கு. போதிய அளவிலான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் தேவை. ரெண்டாவது சரியான ஒர்க் அவுட் திட்டம். வாரம் ஒர்க் அவுட் மாத்திரனால முற்போக்கான சுமை பண்ணுவது கடினம். சரியான ஒர்க் அவுட் திட்டம் வகுத்து அதை நிலைத்தன்மையுடன் கடைபிடித்து தினமும் கண்காணிப்பது சிறந்தது. ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலா நம்மளோட சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு பெருங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு வழக்கம் போல ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை வீட்லயே பண்ணியாச்சுப்பா. இதான் முழு ஆப்ஸ் ஒர்க் அவுட். மூணாவது தசை வளர்ச்சிக்கு அதிக காலம் செலவிடணும். தசை வளர்த்திற்கு வருடங்கள் ஆகும். உங்களுக்கு நிறைய ஜிம் காலம் பல்கிங் தசை வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தி அதன் செயல்முறையை ரசிச்சு பண்ணா பலன் தானா வரும். பொறுமை மற்றும் நிலைத்தன்மை தசை வளர்ச்சியின் ரகசியம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு 1 மணி நேரம் காடை பண்ணிட்டு டயட் கேக்க சாப்பிட்டுட்டு கடைசி மீலா டின்னர் ட்ரேட்மார்க் சிக்கன் ரைஸ்